ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் படம் இந்த படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழில் தேட்டரில் வெளிவந்த ஒரு சூப்பரான ஒரு காமெடி படமாக இருக்குது. ஒரு கமர்ஷியல் படமாக வெளியே வந்திருக்கு. சூரி அண்ட் விமல் இவங்க வந்து ரீல் ரோட் எடுத்து நடிச்சிருக்காங்க. இப்போ அந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். வழக்கம் போல் ஒரு ஊரில் நம்ம ஹீரோ அண்டு ஃப்ரெண்டு சூரி இவங்க இருக்காங்க. விமலும் சூரியும் எப்பவும் போல் சரக்கு அடிச்சிட்டு ஜாலியாக ஊர் மக்கள் அப்படியே தொந்தரவு கொடுத்துட்ருக்காங்க. இதனால் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அவங்கள மலேசியாவுக்கு வேலைக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. அதே மாதிரி மலேசியா போன நம்ம ஹீரோ கொஞ்ச நாள் வேலை பார்க்குறாரு. அங்கே வேலை போயிடுது. அதுக்கப்புறம் திரும்ப ஊருக்கு வராது. ஊருக்கு வந்ததுக்கப்புறம் அவங்கள ரொம்ப வரவேற்கிறாங்க. இது என்னடான்னு பார்த்தா மிகப்பெரிய ஒரு சம்பவம் ஒன்று இருக்குது. ஒரு பெரிய வில்லன் ஊரையே அப்படியே ஆட்கொண்டுட்டு இருக்கான். அவனை எப்படியாவது நம்ம ஹீரோவை வச்சு பழிக்கு பிடி வாங்கி ஊரை விட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு பிளான் போட்டிருப்பாங்க. இப்போ இறுதியில் நம்ம ஹீரோ ஊர் மக்கள் நினைச்சபடி அந்த வில்லனை பழி வாங்கினாரா இல்லை, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய உண்மை. இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே விமல் அண்டு சூரி இவங்களுடைய கேரக்டர் காமெடியாக கொண்டு போயிருக்காங்க. படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. படத்துடைய காமெடி போர்ஷன் ஓரளவுக்கு எடுபட்டுருக்கு. படத்துடைய ஹீரோயினுக்கு ஓரளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. படத்துடைய வில்லன் ரொம்ப கெத்தாக இருக்கான். படத்துடைய வீடியோ மியூசிக் படத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காங்க. சினிமோட்டோகிராஃபிக் நல்லாவே இருக்கு. ஸ்டாம்ப்லாம் ஸ்க்ரீன் பிளே ஓகேவாக இருக்கு. படத்துடைய மைனஸ்னாவே காமெடி தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பெருசாக காமெடி ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. ஒரு சில காமெடியில் கிரஞ்சாக இருக்குது. அதை கொஞ்சம் கட் பண்ணிடலாம். செகண்ட் ஹாஃபில் நிறைய சீன்ஸ் ப்ரிடிக்டபுளாக இருக்குது. பார்த்து பழக்கப்பட அதே சீன்ஸ் தான். நார்மலாக இது மாதிரி படம்லாம் எப்படி இருக்குமோ அதே அளவுக்கு எடுத்திருக்காங்க. இன்னும் கிளைமாக்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு பெருசாக இல்லை. ஏன்னா நம்ம எதிர்பார்க்காத ஒரு மொக்கையான ஒரு கிளைமாக்ஸ் கொடுத்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸில் இல்லை. இந்த படத்தை ஃபேமிலி பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். படத்தில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. மொத்தத்தில் படம் இப்போ சூப்பராக சும்மா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் நாங்கள் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.